ஹலோ ஆல் வணக்கம். சிஎஸ்கே மும்பையில் வச்சு மும்பையை அடிச்ச அந்த சிஎஸ்கே அப்படியே தேர் அந்த ரோடு. அடுத்து லக்னோ வந்திருக்காங்க எல்எஸ்ஜியோட. தே ஹேவ் பேக் டு பேக் மேட்சஸ் அகைன்ஸ்ட் லக்னோ. அடுத்து சேப்பாக்லேயும் ஆடுறாங்க. பீடாக், வெல்கம் டு த ஷோ. சிஎஸ்கே எல்எஸ்ஜி லக்னோவில் இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி போயிட்டு ஒரு அவே கேம் ஜெயிச்சுட்டு தேர் ஆன் த ரோடு அப்படின்னு ஹவு பிக் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இஸ். இன்னொன்னு அழகா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, பேக் டு பேக் மேட்சஸ் அப்படிங்கும்போது இது ரொம்ப ரேர் நடக்கிறது ஐபிஎல்ல. மற்ற டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்கும், 6 டீம் இருக்கு, 10 டீம் இருக்கும்போது இந்த பேக் டு பேக் வராது. அப்படிங்கும்போது நீங்க போய் ஜெயிச்சீங்க, விச் எவர் டீம் விச் வின்ஸ், ஈவன் தோ வெதர் இட்ஸ் கோயிங் டு பி, ஈவன் இஃப் லக்னோ பீட் சிஎஸ்கே ஆர் சிஎஸ்கே பீட் லக்னோ, யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ் when you go back and play the next game அப்படின்றதுனால லக்னோவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு they have lost their position from top 4 அப்படிங்கும் போது next they are going to play against the same opponent away from home போது it means a lot for Lucknow than சிஎஸ்கே. ஸோ இங்க எப்படி போயிருக்கு லக்னோன்னா, லாஸ்ட் டைம் வந்து பிச் ரொம்ப மோசமா இருந்தது. அதனால வந்து பேட்டிங் ஆவரேஜ் ஸ்கோர் 152 அண்ட் பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 138 குறைஞ்சுது. இந்த தடவையும் வந்து பெருசா இம்ப்ரூவ் ஆகலைன்னாலும் கொஞ்சம் இந்த மீடியம் ஸ்கோர்ஸ் தான் வந்திருக்கே ஒழிய, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு வந்து எல்எஸ்ஜி வந்து 199 அடிச்சாங்க, டிபிகேஎஸ் லாஸ் பை 21 ரன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி ஸ்கோர் 163 அண்ட் தென் போல்டு குஜராத் அவுட் ஃபார் 130, கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க 33 ரன்ஸ். அதுக்கப்புறம் எல்எல்சி குட் ஒன்லி புட் 167 அந்த போர்டு. டிசி வந்து 18.1 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்ஸ் ஹஸ் பீன் சச் தட் யூ கெட் டு 180, யூ ரியலி ஃபேன்சி யுவர் சான்சஸ் டு வின் அப்படிங்கும் போது உங்களுக்கு இங்கே அப்படின்னா பிச்சு அந்த மாதிரி டூ பேஸ்டா கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படின்றதுனால பவர் பிளேல ஒரு 42 ஃபார் 1, மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 32 ஃபார் 1, ஒரு 75 ஃபார் 2 போயிட்டு 11 to 15ல ஒரு ஸ்லைட் ஆக்சிலேஷன் தட் டேக்ஸ் யூ டு 119 ஃபார் 4. 15 ஓவர்ல கடைசி 5 ஓவர்ல உங்களுக்கு விக்கெட் இருந்ததுன்னா 60 ரன்ஸ் எப்படியும் வந்துடும் இந்த வென்யூலையும். ஸோ தட் டேக்ஸ் யூ டு 180 ஃபார் 8. இப்போ லாஸ்ட் கேம் அந்த டிசி வர்சஸ் எல்எஸ்ஜி ஆடினாங்க, which LSG ended up with 167. They got a good start, 57 for 2. The most important thing இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல அந்த 7 to 10 அந்த ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிட்டு they couldn't capitalize it. 23 for 3 in the 4 overs, first middle overs, 80 for 5 slump. 80 for 5னா அதுக்கப்புறம் நீங்க ஆக்சிலேட் பண்ண முடியாது. 11 to 15 விக்கெட்ஸ் விழுந்துன்னா காலி. அவங்களுக்கு விக்கெட்டும் விழுந்தது, ஆக்சிலேட்டும் பண்ண முடியல. 114 for 7 ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டில் they got to 53 for Nolas thanks to Ayush Badoni and Arshad Khan. பார்த்துக்கோங்க, that is a trend. They got to 167 for 7, which is 13 runs less. டிசி பாருங்க 62 for 1. அதுக்கப்புறம் அந்த 7 to 10ல they could only get 13 runs but lost only 1 wicket compared to 3 wickets to LSG. ஸோ நம்ம சொன்ன 74 for 2, இவங்க 75 for 2. அதுக்கப்புறம் தேர்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணணும்னா கொஞ்சம் இல்லை நிறையவே பண்ணிட்டாங்க. 70 for 1 that took them to 145 for 3, and the rest 18 runs is going to be a mere formality for them to win அப்படிங்கும்போது இங்கே இப்பயும் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 161 for 8 is the highest chase PBKS versus LSG, and highest second inning score is 172 for 5 MI versus LSG அப்படிங்கும் போது அந்த 180ங்கிறது what kind of edge is that going to give you. அதுக்கப்புறம் சொன்னோம் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி இஸ் வெரி வெரி லெஸ், தட் இஸ் 6.67 அப்படின்னு. இந்த 3 மேட்ச் நடந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் வர்சஸ் எல்எஸ்ஜி, 2 ஸ்பின்னர்ஸுமே சரியா போடல. எல்எஸ்ஜி 8 ஓவர்ஸ்ல 72, பஞ்சாப் ஸ்பின்னர்ஸ் 5 ஓவர்ஸ்ல 46 என விக்கெட், எல்எஸ்ஜி 1. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி, ஜிடி ஸ்பின்னர்ஸ் வந்து 8 ஓவர்ஸ்ல 50 ஃபார் 1, எல்எஸ்ஜி ஸ்பின்னர்ஸ் 10 ஓவர்ஸ்ல 47 ஃபார் 4, எல்எஸ்ஜி 1. தேர்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா டிசி வர்சஸ் எல்எஸ்ஜி, எல்எஸ்ஜி ஸ்பின்னர்ஸ் 7 overs 70 for 2, DC spinners 8 overs 46 runs 3 wickets, DC win. So spin is going to be a major component here. இப்ப ஃபார்ம் கைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிட்டீங்க, இந்த லாஸ்ட் 2 மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா they got a jolt. இப்ப வந்துட்டு 167 for 7 against DC, 170 for 4 in 18.4 overs. That was a conventional beating they received at home. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கேகேஆரோட பாத்தீங்கன்னா again they could only get 160. Template have been only getting to 160 with that batting, which is surprising. KKR 162 for 2 and 15.4 overs. Another thrashing, to be honest. CSK farm guide பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து KKR ஓட 140
1 for 3 chase in 17.4 overs, 14 balls to spare, convincing victory. அதுக்கப்புறம் மும்பையோட they defended 20 runs, scoring 206 for 4, that is away. So they are on a roll. They found their winning ways again after losses. இப்ப என்ன உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இப்ப சிஎஸ்கேவோட பேட்டிங்க பாருங்க. ஜடேஜா 84 average, Dubey 60 average, Ruturaj Gaikwad 44.8 average, Daryl Mitchell 27 average. It's not bad, but it can get better. Ajinkya Rahane 24.8, 25 average na, that's not bad. Okay, this is also okay. Ravindra nalla start பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லம்புக்கு வந்திருக்காரு. 22.16, but he's got a strike rate of 166.25. நம்ம தல தோனிக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் 236, ஆவரேஜே கிடையாது, ஏன்னா அவர் அவுட்டே ஆகல. ஸோ இந்த மாதிரி, that is the reason, even though when I lost the 2 games and people started questioning them, that's why I said they're not playing good cricket, 2 results went out of their way அப்படின்னு. இதே இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிக்கலஸ் பூரன் has got an imposing average of 74. Krunal Pandya only scored 58 runs but is averaging 58. Rahul is averaging 34. Peacock is averaging 29. Badoni is averaging 22, that can get better. Stein is 20, that can get better. Huda 14. Padikal ஆடுவாருன்னு தெரியல, ஆட மாட்டாரு. Average is only 5. They heavily rely on Nicholas Puran and KL Rahul at the top. And so இங்க drastic difference உங்களுக்கு இங்க இருந்து தெரியுது. கிளீசனை பத்தி கேக்குறாங்க, புது வரவு கிளீசனை பத்தியும் சொல்லிருங்க. அதாவது இப்ப கிளீசன் வந்து ஆட போறது இல்ல, அதனால he's a good bowler. He can hit the deck hard. He's quick. The slow deliveries இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல அதுவும் நிறைய பவுன்சஸ் எக்கச்சக்கமா போடுவாரு. ஸோ அந்த சென்னை பிச்ல ஸ்லோயர் பவுன்சஸும் போடுவாரு. பட் உங்களுக்கு I don't see him playing. I'm going to tell the playing 11 what they're expected to play on a slow pitch like this. அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் bowling பாருங்க. Let us only come to economy. பத்திரனா 7.73 economy, மொயின் அலி 7.66. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபக் சஹரோட எக்கானமி 9.16, ஜடேஜாவோட எக்கானமி 7.45, தீக்ஷானாவோட எக்கானமி 7.58, தாக்கூரோட எக்கானமி 8.85. So literally பாத்தீங்கன்னா only 2 bowlers, Mustafizur Rahman, which is not expected to play, and Deepak Chahar, which is not expected to play, are the only 2 bowlers who are going slightly above 9 and over. Whereas முஸ்தாபிசர் ரஹ்மான் என்னாச்சு? நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த பிட்ச்ல அவர் ஆட மாட்டார். ஐ ஃபீல் தட் மொயின் அலி வில் கம் இன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நிக்லஸ் பூரன், வின்டன் டிகாக். தட் இஸ் த ரீசன் ஐ எம் திங்கிங். ஒன்னும் ஆகல அவருக்கு, டாக்டிக்கலா சொல்றேன் நான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து 9.50 எக்கானமி, மோஷின் கான் இஸ் குட் 9, யாஷ் தாக்கூர் 9.92, நவீன் உல்லக் 9.10, பிஷ்னாய் இஸ் குட் 7.82, பாண்டியா 7.81, சித்தார்த் ஆடுவாங்களா டவுட், அவர் எக்கானமி குட் 7.88, அர்ஷத் கான் கோஸ் ஃபார் 11.22, ஷமான் ஜோசப் பாவம் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு, கேட்ச் எல்லாம் விட்டாங்க, எக்கானமி 11.75 போது இங்கேயும் கான்ட்ராஸ்டிக் டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியுது. எல்எச்ஜி பிளேயிங் 11 பெருசா எதுவும் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. டிகாக் இஸ் கோயிங் டு ஓபன் வித் ராகுல், ஃபாலோட் பை ஹூடா, ஸ்டாய்னிஸ், பூரன், பதோனி, குருணால் பாண்டியா, யாஷ் தாக்கூர், பிஷ்னாய், ஷமார் ஜோசப் அண்ட் தி ஃபிட் மோஷன் கான். ஷமார் ஜோசப் ஆடியா விளையாடுவாரா? இங்க பாருங்க, இட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு சில சமயம் நீங்க எப்படி பார்க்கணும்னா, 4 ஓவர்ல 47 ரன் கொடுத்தாரு, அக்ரீடு. எப்படி கொடுத்தாரு? Does he feel like he belongs here? Did he get seam movement of the wicket? Did he bowl quick? And the answer கரெக்டா இருக்குன்னா, ஒரு கேம்ல ஒரு பிளேயரை ஜட்ஜ் பண்றதுக்கு ஸ்லைட்லி ஹார்ஷ். அதனால they should give him a chance. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எல்லா டீமும் someone like தூபே, மொயின் அலி ஆடினார்னா, மொயின் அலி இஸ் ஆல்சோ நாட் கம்ஃபர்டபுள் அகேன்ஸ்ட் ஷார்ட் பிச் போலிங் அப்படிங்கும் போது, இப்ப நான் சொன்ன இந்த அட்டாக் பாத்தீங்கன்னா, இந்த அர்ஷத் கானா இருக்கட்டும், யாஷ் தாக்கூரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்துட்டு மோஷின் கான் இஸ் நாட் சம்மன் போல் ஷார்ட். மாயங்க் யாதவ் ஃபிட் ஆனாலும் ஆயிடுவான்றாங்களே. யாரு? இல்ல மாயங்க் யாதவ் நாளைக்கு அடுத்த மேட்ச் இஸ் நாட் ஃபிட், இஸ் இந்த ரெக்கவரி ப்ராசஸ். பட் நெக்ஸ்ட் கேம் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி they don't want to rush him. ஏன்னா திருப்பி உள்ள கொண்டாந்து, நீங்க டாக்டர், திருப்பி ஒன்ன கொண்டாந்து ஒல்லதும் போச்சு நொல்ல கண்ணான்ற மாதிரி அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா, it is going to be a big blow for him. I don't see him playing tomorrow. So for the variety, when you have only 128-130 kilometers per hour bowler to operate, you want to have a guy like him who can bowl quickன்றதுனால இவங்களோட பிளேயிங் 11 வந்து இப்படிதான் போகும். அவங்களோட இம்பாக்ட்ஸ் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, there is a chance Arshad Khan is a front runner, but I feel they'll be tempted to get K Gautam in. ஏன்னா just sheerly thinking about Rachin Ravindra, Shivam Dube, Moeen Ali if he plays, Jadeja அப்படின்றதுனால I expect K Gautam to play. Ideally சித்தார்த் வந்து ஆடணும், பட்
உங்களுக்கு இவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இருக்காங்க அப்படின்றதுனால ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கௌதம் டு பிளே. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரஹானே, தூபே, மொயின் அலி ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் முஸ்தபிசுர் ரஹ்மான், ஜடேஜா, தோனி, ஷார்துல் தாக்கூர், தேஷ்பாண்டே, தீக்ஷானா, பத்திரானா அண்ட் சமீர் ரிஸ்வி. இந்த ஆப்ஷனை இவங்க எடுத்தாங்கன்னா they got ருத்ராஜ், ரச்சின், ரஹானே, தூபே, மொயின், ஜடேஜா, தோனி, சமீர் ரிஸ்வி, ஷார்துல் தாக்கூர் கேன் பேட். துஷார் தேஷ்பாண்டே சொல்ல விரும்பல, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு the reason being that the amount of hundreds what he scored in domestic cricket. So இங்க bowling options பாத்தீங்கன்னா you got பத்திரானா, you got தீக்ஷானா, you got தேஷ்பாண்டே, you got ஷார்துல் தாக்கூர், you got ஜடேஜா, you got மொயின் அலி, you got ரச்சின் ரவீந்திரா. இதை விட உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸும் குறையல. அதே மாதிரி ஸ்பின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நாங்க சொன்னோம். இப்ப வந்து உங்களுக்கு மொயின் அலி, ஜடேஜா, தீக்ஷனா, தென் ரச்சின் ரவீந்திரா டு பேக்கப் இருக்கு. உங்களுக்கு நியூ பால்ல போடுறதுக்கு துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு, லிட்டில் பிட் ஆஃப் தீக்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் பேக் அண்ட் தீக்ஷனா. ஷார்துல் தாக்கூர் ஷோட் தட் ஹவு வெல் he bowled last game. அந்த ஒரு ஓவர் தான் கேம் டர்னிங் மூமெண்ட்ன்றதுனால they have to go with this. So இப்போ இந்த ட்ரெண்ட்ஸை சொல்லிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் 10 overs set up to 75 for 2 or even more, not losing the more wickets and setting up the tempo and momentum. நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாரு. அவர் அந்த 550 runs ஷூர் உங்களுக்கு. ரச்சின் ரவீந்திரா இஸ் கோயிங் த்ரூ a quiet phase but is extremely dangerous. ராணே பாவம் அந்த நிகில் வந்துட்டு இல் பி பேக் அகைன். இந்த மாதிரி ஒரு பிச்சில் வேற டு ஷோ ரெஸ்பான்சிபிலிட்டி you will definitely come into the picture. And Dubey is someone இந்த கிளாசனுக்கு பயப்படுற மாதிரி எல்லாரும் தூபைக்கு பயப்படுறாங்க. இது ஒரு செட்டில்டு டாப் 4. டிகாக் இங்கே அங்கேயே எப்படி ஸ்லோவா ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. ராகுல் இன்னும் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காரு. அவரோட மைண்ட் செட் எப்படி நான் அடிச்சு ஆடணுமா இல்ல பழைய மாதிரி 14 ஓவர் ஆடணுமான்னு தெரியாம குழப்பத்துல இருக்காரு. நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி ஹூடா. ஹூடா பாத்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் மேட்சும் அடிக்கல. He has also got a point to prove, will be under pressure. Number 4 is going to be Stoinis. ஏன்னா அவங்க பூரண பதுக்குவாங்க. ஸ்டாயினிஸும் பெருசா இந்த டோர்னமெண்ட் எதுவும் பண்ணல வித் த பேட்ன்றதுனால அந்த ஹெட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டிங் டெப்த்னு பாத்தீங்கன்னா மொயின் அலி கேன் ஹர்ட் யூ பிக் டைம். ஜடேஜா, தோனி பாத்தீங்கன்னா ஓகே நான் எப்ப வந்தாலும் 6 அடிக்க முடியும்ன்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இம்பாக்ட்ஸ் ஆஃப் சமீர் ரிஸ்வி ஃபாலோட் பை ஷார்துல் தாக்கூர் அப்படிங்கும்போது ஒரு சாலிட் ஃபினிஷிங் செட்டப். அங்க பாத்தீங்கன்னா பூரன் ஸ்பின் சோக் வச்சு அவங்க இது பண்ணணும்னு பாப்பாங்க. தட் இஸ் ரீசன் ஐம் டெல்லிங் தே வில் பிளே போத் மொயின் அலி அண்ட் தீக்ஷானா. ரெண்டு பக்கமும் எடுத்துன்னு வருவாங்க பூரன் வந்தா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதோனி இஸ் சம்மன் who is a classy player but he can be still effective. Then you got Kunal Pandya who can also do well with the bat. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லை. கௌதமோ ஹர்ஷத் கானோ தே கேன் பேட், அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எட்ஜின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற லாஜிக் படி மொயின் அலி ஆடணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மொயின் அலி who is going to be a 4 over bank, ஜடேஜா 4 over bank, தீக்ஷானா ஒரு பேங்க், ரச்சின் ரவீந்திரா கேன் போல். இங்க பிஷ்னாய் ஸ்லோவா நல்லா போட ஆரம்பிச்சிருக்காரு. குருணால் பாண்டியா ஒரு டெஃபினட் பேங்க். ஐம் எக்ஸ்பெக்டிங் கௌதம் டு பிளே. இட் கேன் கோ ஈதர் வேஸ். கன்சிடரிங் தீஸ் டூ, சிஎஸ்கே will definitely go with a handsome edge of 55-45, even though they're playing Lucknow away from home. மஞ்ச சோக்கா தான்றீங்களா இல்ல எனக்கு என்னமோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கம்பேக் இருக்கு அப்படின்றீங்களா? இந்திய தொலைக்காட்சி முதல் முறையா இந்த ஐபிஎலுக்கு மஞ்சள் சோக்கா இந்த மேட்ச் தோத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பீடா எனக்கு தெரியல. லக்னோ ஜெயிப்பாங்க இந்த ஹோம் கேம் அப்படின்னு எனக்கு தோணுது. பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் ஃபேண்டசி. இல்ல சரியாதான் சொன்னீங்களா எனக்கு காதல விளையா? சரியாதான் சொன்னேன். இந்த மேட்ச் சிஎஸ்கே டிராப் பண்ணிட்டு ஹோம்ல ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். You always have an opinion. You listen to whatever I say, then you give your prediction. So I respect that. So fantasy அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ராஜை விடாதீங்க, தூபையை விடாதீங்க, பத்திரானா விடாதீங்கன்னா டெத்துல நிறைய யூஸ் பண்றாங்க. ராகுல் has to prove a point or two. T20 World Cup time is running out. எல்லா விக்கெட் கீப்பர் அடிக்கிறாங்க. சாம்சன் அடிக்கிறாரு, பண்ட் அடிக்கிறாரு, இஷான் கிஷான் அடிக்கிறாரு. The pressure is too much. He has to perform and he will. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு தோணுது. பிகாஸ் இஸ் ஹிட்டிங் த ரைட் லென்ஸ். சொன்ன மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் have not come to the tournamentன்னு இந்த மேட்சுக்கு வருவாருன்னு எனக்கு தோணுது. என்னோட ஃபேண்டசி பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே, மதீஷா பத்திரானா, கேஎல் ராகுல், துஷார் தேஷ்பாண்டே அண்ட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். பிளீஸ் இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா 5 முடிச்சு வச்சிருக்கேன் நம்ம யூஎஸ்க்கு. ஸோ நிக்கலஸ் பூரான் நம்பர் 1 இந்த சைடு. குவிண்டன் டிகாக் அடிப்பாருன்னு தோணுது நம்பர் 2.
ஷமார் ஆடினா ஷமார், பட் ஆடுவாரான்னு எனக்கு தெரியல. ஷமார் ஆடினா இந்த தடவை கண்ட மூடிட்டு எடுக்கலாம், கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாருன்னு தோணுது. ரவி பிஷ்னாய் கண்டிப்பா சூட் ஆகும். அந்த சைடு வந்து ரவீந்திர ஜடேஜா போன வாட்டியே மார்க்கஸ் ஸ்டாண்டிஸ் ஒரு போல்ட் ஆக்குனாரு. லக்னோவில் நடந்த மேட்ச் தான், மழையெல்லாம் வந்துச்சு. அந்த மேட்ச்ல செமையா போட்டாரு ஜடேஜா, கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுவே 5 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பீடா. இது போக சிஎஸ்கேல எடுக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க மோரல்லஸ். பருத்தி மூட்டை நாளைக்கு விளையாடுமா விளையாடான்னு தெரியல, நம்பிக்கை இல்லை. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ரஹானே வில் கிவ் ஒரு யூஸ்ஃபுல் 30-35 கண்டிப்பா அடிப்பாரு, அவரே எடுத்துக்கலாம். இதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். ஆன் தட் நோட் உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் நீங்க எல்எஸ்ஜி வந்துட்டு பிக் பண்ணிருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி வி couldn't do that review of டிசி அண்ட் ஜிடி. ஸோ இப்போ நான் வந்து டிசியை பிக் பண்ண போது நிறைய பேர் வந்து சர்ப்ரைஸ் ஆனாங்க. Flashback. To many people surprise and might also surprise you, DC will go with a slender edge of 52-48. End of flashback. டிசி ஜெயிக்கும் நீங்க அகமதாபாத்ல நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஹவு கிரிக்கெட் அன்ஃபோல்ட்ஸ். பிகாஸ் ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ் வாட் யூ செட் ஆன் அவர் ஃபர்ஸ்ட் எபிசோட். எனி டீம் கேன் பீட் எனி டீம் ஆன் அ கிவன் டே அப்படின்றதுனால when you play the combination right. போன தடவை நான் டிசி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரு அம்பல் ஃபீலிங். ஈவன் தோ தட் இஸ் a weird way of getting 4 overseas batsmen in Indian conditions. பட் அது செட்டில் ஆயிடுச்சு பிகாஸ் தட் இஸ் a kind of overseas players that got mixed with caution and aggression அப்படின்றதுனால நீங்க சொல்ற இந்த ப்ரெடிக்ஷனை I won't take it lightly. But as a CSK fan, I would rather want that to go wrong, to be honest with you. But Lucknow has got all the goods to beat CSK. நான் ஏன் எட்ஜ் கொடுத்தேன்றத நான் உங்களுக்கு இந்த கிரவுண்ட் கண்டிஷனா இருக்கட்டும், அந்த காம்பினேஷனா இருக்கட்டும், அதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். That doesn't mean that it can go either way around. Your view should be respected, and it is going to be another great match until we come back for the next game to entertain you on IPL preview or review episode. Thanks a lot and bye bye.